அமேசான் மழைக்காடுகள் இயற்கையின் தீர்க்க முடியாத மர்மங்கள் மற்றும் அதிசயங்களில் ஒன்றாகும். 2.1 மில்லியன் சதுர மைல் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ள இதுவே உலகின் மிகப்பெரிய அகலமான மழைக்காடு ஆகுங்க. தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள அமேசான் மழைக்காடுகள் பிரேசில், பொலிவியா, பெரு, ஈக்வடார், கொலம்பியா, வெனின்சுலா, கயானா, சுரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா உள்ளிட்ட நாடுகளிலும் நீண்டுள்ளது. அமேசான் காடுகள் உலகின் மிகப்பெரிய காடு என்றும் அங்கு ஏராளமான மூலிகைகள் கிடைக்கும் என்று மட்டுமே நாம் அறிவோங்க. ஆனால் அமேசான் காடுகள்ல எண்ணற்ற மர்மங்களும் ரகசியங்களும் நிறைந்துள்ளது. இந்த பதிவுல அமேசான் காடுகளை பற்றிய சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை வாங்க தெரிந்து கொள்ளலாம். ஹாலிவுட் படங்களிலும் சில சீரியல்களிலும் கிராபிக்ஸ் உதவியுடன் நடக்கும் மரங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் அமேசான் காட்டில் உண்மையிலேயே நடக்கும் பனைமரம் உள்ளது என்றால் நீங்க நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆக வேண்டும். ஹாலிவுட் படங்கள்ல வரும் பேய் மரங்கள் போல வேகமாக ஓடவில்லை என்றாலும் இந்த நேரத்தில் அது தன் இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டே இருக்குங்காங்க. சூரிய ஒளி எந்த திசையில் வருகின்றதோ அதே திசையில் இந்த மரம் நகர்வதுதான் இதற்கு மிகப்பெரிய காரணம். இதன் காரணமாக அதன் புதிய வேர்கள் முன்புறம் உருவாக தொடங்கி அதன் பின்னால் உள்ள வேர்கள் மெதுவாக முடிவடையும். அதனால்தான் இந்த மரம் முன்னோக்கி நகர்கிறது. ஆனால் அதன் வேகம் மிகவும் மெதுவாக இருக்குமாங்க. உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகள் என்னவென்று கேட்டால் அனைவரும் வெவ்வேறு விலங்குகளின் பெயர்களை சொல்லுவாங்க. ஆனால் அமேசான் காட்டுல இருக்கும் இந்த மிகச்சிறிய தவளைகள் அவற்றை விட ஆபத்தானவை. தங்க நிறத்தில் அழகாக காணப்படும் இது உலகின் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த விலங்குகளில் ஒன்றாகும். இந்த தவளை பூமியில் உள்ள மிகவும் நச்சு உயிரினங்களில் ஒன்றாகுங்க. சிறிய தோற்றமுடைய இந்த தவளையின் விஷம் 10 பேரை கொல்ல போதுமானது. இந்த தவளைகள் அமேசான் காடுகளில் உள்ள மற்ற ஆபத்தான உயிரினங்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தவை என்று விஞ்ஞானிகள் கூறினாலும் அவற்றின் விஷத்தின் உண்மையான மூலத்தை கண்டுபிடிப்பது இன்னும் கடினமாக உள்ளது. பொட்டு என பெயரிடப்பட்ட இந்த பறவை அமேசான் காடுகளில் காணப்படுகின்றது மற்றும் தன்னை மறைக்கும் கலையில் நிபுத்துவமும் பெற்றது. சூழ்நிலைக்கு ஏற்ப உடலை சரி செய்து கொண்டு மரக்கிளை உடைந்தது போல காட்சி அளிக்குமாங்க. இந்த பறவை பொதுவாக காணப்படுவதில்லை. ஏனென்றால் அது பெரும்பாலும் இரவில் வெளியே வந்து பகலில் ஒரு மரத்தின் உடைந்த கிளையாக மாறும். இதன் காரணமாக அவற்றை நாம் பார்க்க முடியாது. இந்த பறவை ஒரே தோரணையில் நீண்ட நேரம் அமர்ந்திருக்கும். நீங்கள் பல்வேறு வகையான நதிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அமேசானில் கொதிக்கும் நதி பற்றி நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த கொதிக்கும் நதி தென் அமெரிக்காவின் அமேசான் காடுகளை தவிர வேறு எங்கும் இல்லை. இந்த ஆற்றின் நீளம் 4 மைல்கள் மற்றும் அகலம் சுமார் 25 மீட்டர். ஆனால் இந்த ஆற்றின் வெப்பநிலையை பற்றி நாம் பேசினால் இங்கு வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் முதல் 100 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமாங்க. இதனால் தான் இதற்கு கொதிக்கும் நதி என்ற பெயரிடப்பட்டது. இங்குள்ள உள்ளூர்வாசிகள் கூற்றுப்படி இந்த நதியின் வரலாறு பல நூற்றாண்டுகள் பழமையானது. மேலும் இந்த நதியின் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் அதனுடைய நீர் குளிர் காலத்திலும் கொதிக்கும். அமேசான் மழைக்காடுகளை தவிர வேறு எங்கும் காணப்படாத இந்த நதி எவ்வளவு மர்மமானது மற்றும் தனித்துவமானது. அமேசான் காடுகள்ல மர்ம உயிரினங்கள் மட்டுமல்ல, பழங்குடியின மனிதர்களும் வாழ்கின்றனர். காடுகளின் ஓரத்தில் குடியேறிய பழங்குடியினரில் சில வெளி உலகத்துடன் கலந்திருந்தாலும் சில பழங்குடியினர் இந்த காட்டிலே உள்ளனர். அவர்களுக்கும் வெளி உலகத்திற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர்களுக்கு வெளி உலகம் பற்றி எதுவுமே தெரியாதாங்க. அந்த பழங்குடியினர் இன்னும் பழங்கால வாழ்க்கையை தான் வாழ்ந்து வராங்க. அதில் அவர்கள் விலங்குகளை கொன்று அவற்றை நெருப்பில் எரித்து உண்கிறாங்க. மரத்தின் இலைகளால் தங்கள் ஆடைகளை இன்னும் அணிகிறார்கள். அமேசான் காடுகளுக்குள் வாழும் இந்த பழங்குடியினர் ஒருபோதும் வெளி உலகத்தை சந்திக்க விரும்பவில்லை அல்லது வெளியில் உள்ளவர்களை தங்கள் உலகிற்குள் வர அனுமதிக்க மாட்டார்கள். இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள சென்றவர்கள் யாருமே உயிருடன் திரும்பவில்லை. இவர்களின் வாழ்விடங்களும் புகைப்படங்களும் கூட ஹெலிகாப்டரில் இருந்து எடுக்கப்பட்டவைதான். அமேசான் காட்டுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற சாதாரண எறும்பு நம்மளை கடிச்சாலே நமக்கு வலிக்குங்க. ஆனா அமேசான் காடுகள்ல நம் வீட்டில் இருக்கும் எறும்புகள் போல சாதாரணமானவை இருக்காதாங்க. இவை ஒரு முறை கடித்தால் துப்பாக்கி குண்டு துளைத்தது போல் வலி ஏற்படுமாங்க. அதனால்தான் இதற்கு பெயர் புல்லட் எறும்பு. அமேசான் காடுகள்ல பழங்குடியினர்களும் ராட்சத பாம்புகள் மட்டும் ஆபத்தானவை அல்ல, இந்த சிறிய எறும்புகளும் கூட ஆபத்தானவைதான். இவை கடித்தால் 24 மணி நேரத்திற்கு வலி இருக்கும். அமேசான் காடுகள்ல சுமார் 70 வகையான பாம்புகள் இருக்காங்க. அவற்றில் சில மிக பெரியவை. இவ்வளவு பெரிய பாம்பு இந்த பூமியில் இருக்கிறதா என்று சிந்திக்க வைக்கும் அளவிற்கு பாம்புகள் இருக்குமாங்க.
நிஜ வாழ்க்கையில் அனகொண்டா மிகவும் பெரியது என்றாலும் அவற்றின் உண்மையான அளவு தெரியவில்லை. ஆனால் விஞ்ஞானிகள் கூற்றுப்படி அனகொண்டா 30 அடி வரை இருக்கும். மேலும் 2012 டைட்டானோபோவா என கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பு 42 அடி அளவு இருந்தது. ஆனால் அமேசான் காடுகளை சுற்றி வாழும் மக்கள் 160 அடி நீளமுள்ள பாம்பை பார்த்ததாக நம்புகிறார்கள். அதனுடைய வாய் மட்டும் 6 அடி நீளம் இருந்ததாக சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியவில்லை. வேம்பியர் மீன் ஒரு மூர்க்கமான வேட்டைக்கார மீனாகும். அது ஒருபோதும் சண்டையிலிருந்து பின்வாங்குவதில்லை. பெரிய அடிப்பற்கள் மற்றும் ரேசர் கூர்மையான பற்களுடன் ஆயுதம் ஏந்திய இந்த தீய மீன் அமேசான் நதி படுகையில் அதிகம் காணப்படுகின்றது. வேம்பியர் மீன் என அழைக்கப்படும் இந்த பயமுறுத்தும் மீன் அதன் பற்களால் இந்த பெயரை பெற்றுள்ளது. ஆனால் இந்த மீன்கள் மனிதர்களை துன்புறுத்தாது. அவற்றின் விருப்பமான உணவு மற்றொரு வேட்டைக்கார மீன் வகையான பிரானாவாகும். காடு அழிப்பு காரணமாக ஒவ்வொரு நொடியும் 1.5 ஏக்கர் அமேசான் காடுகளை நாம் இழந்து வருகின்றோம். ஒவ்வொரு நாளும் சுமார் 137 இனங்கள் அழிந்து வருகின்றன. இந்த அழிவு விகிதத்தை கருத்தில் கொண்டு காடழிப்பு நிறுத்தப்படாவிட்டால் அமேசான் மழைக்காடுகள் முழுவதும் சுமார் 40 ஆண்டுகளில் அழிந்துவிடும் என்பது உறுதி. நம்மால் முடிந்த அளவு ஒரு மரத்தையாவது நட்டு இயற்கையை நாம் பாதுகாப்போங்க. மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷனுங்க. இந்த சைட்டில் நீங்கள் குக்கிங் எசென்ஷியல், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டிட்டர்ஜென்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்குங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.